பாலின பாகுபாடு இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் இணைந்து பாடுபட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டிருக்கிறார். சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டிருக்கும் ட்விட்டர் செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார். ஆனால் உலக அளவில் சரிந்து வரும் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கவலை தரத்தக்க அம்சமாகவும் இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். ஐநா புள்ளி விவரப்படி இந்தியாவில் குழந்தைகள் பாலின சமநிலை பெரிதும் சரிந்து வருகிறது. 2001 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் 2/3 பங்கு மாவட்டங்களில் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்துள்ளது. அதாவது 1971 1000 ஆண்களுக்கு 964 பெண்கள் இருந்த நிலையில் 2011 1000 ஆண்களுக்கு 918 பெண்களாக சரிந்துள்ளது. பிரிட்டிஷ் மருத்துவ பத்திரிகையான லான்செட் வெளியிட்டுள்ள ஆய்வின்படி 1980 தொடங்கி 30 ஆண்டுகளில் 1,20,00,000 பெண் குழந்தைகள் கருவிலேயே கொல்லப்பட்டுள்ளனர். நாட்டிலேயே பாலின ஏற்றத்தாழ்வு அதிகமுள்ள மாநிலமாக டெல்லி இருக்கிறது. இங்கு 1000 ஆண்களுக்கு 871 பெண் குழந்தைகள் விகிதம் இருக்கிறது. அதேபோல் டயூ, டாமன் பகுதிகளிலும் ஹரியானா மாநிலத்திலும் பெண் குழந்தைகள் விகிதம் குறைவாக உள்ளது. புதுச்சேரி, கேரள மாநிலங்களில் ஆண்களை விட பெண்களின் எண்ணிக்கை அதிகம் உள்ளது. கேரளாவில் 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்கிறார்கள். புதுச்சேரியில் 1000 ஆண்களுக்கு 1037 பெண்கள் இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள் இருக்கிறார்கள். இங்கு மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது கடலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் விகிதம் மிகவும் குறைவாக இருக்கிறது. இங்கு 2001 981 இருந்த பெண் குழந்தைகள் விகிதம் 2004 பிறகு பெரிதும் சரிந்து 2012 840 குறைந்துள்ளது.